Good morning and all. Today we discuss about Unit 12 Plant Anatomy and Plant Physiology. So the new topic is the types of respiration. So commonly the respiration is divided into two types. One is aerobic respiration and another one is anaerobic respiration. What is means aerobic respiration? The which organism is oxygen is utilized, that organism is called aerobic respiration. எந்த ஒரு உயிரினம் வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துதோ தேவைப்படுதோ அந்த ஆர்கானிசம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றுள்ள சுவாசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஏனரோபிக் ரெஸ்பிரேஷன், த விச் ஆர்கானிசம் இஸ் oxygen is not utilized, that organism is called anaerobic respiration. எந்த ஒரு ஆர்கானிசம் உயிரினத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் தேவைப்படுறது இல்லையோ பயன்படுத்துறது இல்லையோ அந்த ஆர்கானிசம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த உயிரினத்துக்கு நம்ம anaerobic respiration, காற்றில்லா சுவாசம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம். ஸோ ஓகே, now see the topic is the types of respiration. So the respiration involves the exchange of gases between the organism and the external environment. அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுவாசித்தல் என்பது உயிரினங்களுக்கும் வெளிச்சூழலுக்கும் இடையே நடைபெறக்கூடிய அந்த வாயு பரிமாற்ற நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். The plants obtain oxygen from the environment and release of carbon dioxide and water vapor. So this exchange of gases is known as the external respiration. So it is a physical process. இந்த தாவரங்கள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, வளிமண்டலத்திலிருந்து ஆக்சிஜனை பெற்றுக்கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுகிறது. தாவரங்கள் என்ன பண்ணுது, வளிமண்டலத்தில் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றுகிறது. இந்த வாயு பரிமாற்றத்துக்கு நம்ம வெளி சுவாசம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். இது ஒரு இயற்பியல் நிகழ்வாகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு த பயோகெமிக்கல் ப்ராசஸ் occur the within cell where the food is oxidized to obtain energy. This is known as a cellular respiration. இப்போ செல்லுக்குள்ள உணவானது ஆக்சிஜனம் அடைந்து அந்த ஆற்றல் பெறும் அந்த உயிர்வேதில் நிகழ்ச்சி நம்ம என்னன்னு சொல்லுவோம், செல் சுவாசம், செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் எ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன், காற்றுள்ள சுவாசம். So the aerobic respiration is the types of cellular respiration in which the organic food is completely oxidized. The help of oxygen into carbon dioxide, water and energy. So it is a most plants and animals. வகை சுவாசத்தில் நம்மளுக்கு உழவானது நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆக்சிஜன் உதவியால் முழுவதுமாக நம்மளுக்கு ஆக்சிஜன் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் மற்றும் ஆற்றலாக நம்மளுக்கு மாற்றப்படுகிறது. இந்த சுவாசம் நம்மளுக்கு பெரும்பாலான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். ஸோ த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் த டிவைட் into 3 stages. The one is glycolysis and another one is Krebs cycle and last one is the electron transport chain. So the first is a glycolysis. Glycolysis the glucose. So the glucose into the split into two molecules of pyruvic acid. The glycolysis la the glucose is the split into two molecules of pyruvic acid. So the glycolysis takes place in cytoplasm. So that is a very important the one more question. So the glycolysis takes place in cytoplasm of the cells. So it is a first steps of both aerobic and anaerobic respiration. அதாவது இந்த கிளைக்கோலைசிஸில் நம்மளுக்கு அது குளுக்கோஸ், இது ஒரு மூலக்கூறு குளுக்கோஸ் ஆனது நம்மளுக்கு 2 மூலக்கூறு பைருவிக் அமிலமாக நம்மளுக்கு பிளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவோம். இது எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா இந்த சைட்டோபிளாசத்தில் வந்து பார்த்தோன்னா நடைபெறுகிறது. இது ஒரு முக்கியமான ஒன் மார்க் கொஷினு. இது நம்ம நிகழ்ச்சியானது காற்று மற்றும் காற்றில்லா சுவாசம் இரண்டிற்கு நம்மளுக்கு பொதுவானது அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா கிரெப்ஸ் சைக்கிள். ஸோ திஸ் சைக்கிள்ஸ் அக்கர் இன் த மைட்டோகாண்ட்ரியா மேட்ரிக்ஸ். ஸோ இட் இஸ் ஏ ஒன் மார்க் கொஷின். So the Krebs cycle, the cycles occur in mitochondria matrix. The end of the glycolysis, the two molecules of pyruvic acid enter into mitochondria. The oxidation of pyruvic acid into carbon dioxide, water that takes place through this cycle, though it is called the tricarboxylic acid cycle, the TAC, tricarboxylic acid cycle.
அதாவது அந்த கிரெப் சுழற்சி நிகழ்ச்சி நம்மளுக்கு எங்கே நடைபெறுகிறதுனா மைட்டோகாண்ட்ரியன் உட்புற சவ்வில் நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்மளுக்கு நடைபெறுகிறது. கிரெப் சுழற்சி எங்கே நடைபெறுகிறதுனா மைட்டோகாண்ட்ரியல் நம்மளுக்கு உட்புறத்தில் நம்மளுக்கு நடைபெறுகிறது. இங்கே நம்மளுக்கு அந்த கூழ்மம் மேட்ரிக்ஸ் அந்த கிளைகோலைசிஸ் நிகழ்ச்சியின் முடிவில் உண்டான 2 மூலக்கூறு பைருவிக் அமிலம் நம்மளுக்கு என்ன பண்ணுது ஆக்சிகரணம் அடைந்து கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாறும். கார்பன் டை ஆக்சைடு மற்றும் என்னது நீராக நம்மளுக்கு என்ன பண்ணுது மாறும். இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம் கிரெப் சுழற்சி அல்லது ட்ரை கார்பாக்சிலிக் அமில சுழற்சி TAC. ஓகே, அடுத்தது the electron transport chain. So this is the accumulated through a system of electron carry the complex called the electron transport chain, the located on the inner membrane of the mitochondria. The NADH2 and FADH2 molecules formed during the glycolysis and Krebs cycle are oxidized to NAD plus and FAD plus to release the energy via the electrons. The electrons as they move through the system, the release of energy which is trapped by ADP to synthesize ATP. So this is called the oxidative phosphorylation. அப்படின்பதை நம்ம சொல்லுவாங்க. அதாவது மைட்டோகாண்ட்ரியம் உட்புற சவ்வில் அந்த எலக்ட்ரான் கடத்தும் சங்கிலி என்ற எலக்ட்ரான்களை கடத்தும் அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. நம்மளுக்கு இந்த கிளைகோலைசிஸ் மற்றும் கிரெப் சைக்கிள் போது நம்மளுக்கு உண்டான NADH2 மற்றும் FADH2 இந்த கிளைகோலைசிஸில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆன NADH2 அண்டு FADH2 இது நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே ஆற்றல் இங்கே வெளியேற்றப்பட்டு அதில் NADH2 மற்றும் FADH2 உள்ள ஆற்றலானது இங்கே வெளியேற்றப்பட்டு என்னவா மாறுது அப்படின்னா NAD+ மற்றும் FAD+ ஆக ஆக்சிஜனும் அடைகிறது. இந்நிகழ்ச்சியின் போது வெளியான அந்த ஆற்றல் ADP-ஆல் நம்மளுக்கு என்ன பண்ணுது எடுத்துக்கொள்ளப்பட்டு ATP-ஆக நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்மளுக்கு உருவாகிறது. இதுக்கு ஆக்சிகரண பாஸ்பேட் சேர்ப்பு என்று பெயர், ஆக்சிடேட்டிவ் பாஸ்பாரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இந்நிகழ்ச்சியின் போது நம்மளுக்கு though oxygen is the ultimate the acceptor the electrons get reduced to water. இந்நிகழ்ச்சியின் போது வெளியேற்றப்பட்ட அந்த எலக்ட்ரானை ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு என்னவோ நம்மளுக்கு கொடுக்க முடிகிறது வாட்டராக நம்மளுக்கு என்ன பண்ணுது ரெடியூஸ்டு ஒடுக்க முடிகிறது. நெக்ஸ்ட்டு anaerobic respiration. So anaerobic respiration takes place without oxygen. இந்த காற்றுல்லா சுவாசத்துக்கு நம்மளுக்கு என்னது ஆக்சிஜன், இந்த காற்றுல்லா சுவாசத்துக்கு நம்மளுக்கு ஆக்சிஜன் நம்மளுக்கு பயன்படுறதில்லை. The glucose is converted into ethanol in plants. தாவரங்கள் நம்மளுக்கு குளுக்கோஸ் என்னவோ கன்வெர்ட் ஆகுது, எத்தனாலாக கன்வெர்ட் ஆகுது, லாக்டேக் இன் சம் பாக்டீரியாவில். நெக்ஸ்ட்டு காற்றுல்லா சூழலில் நம்மளுக்கு அதாவது ஆக்சிஜன் இல்லாத சூழலில் நடைபெறக்கூடிய சுவாசமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் குளுக்கோஸ் ஆனது நம்மளுக்கு என்னது எத்தனால் ஆகவும், தாவரங்களில் குளுக்கோஸ் ஆனது நம்மளுக்கு என்ன பண்ணுது குளுக்கோஸ் ஆனது எத்தனால் ஆகும் தாவரங்களில், மற்றும் என்னது லாக்டோஸ் ஆகவும் என்னது பாக்டீரியங்களில் நம்மளுக்கு என்ன பண்ணுது நம்மளுக்கு மாற்றப்படுகிறது. நெக்ஸ்ட்டு the respiratory quotient சுவாச ஈவு. The respiratory quotient, the ratio of volume of carbon dioxide regulated and the volume of oxygen consumed during respiration, it is the expressed. So respiratory quotient, the volume of carbon dioxide liberated and the volume of oxygen consumed. அதாவது சுவாசத்திலும் போது வெளியேற்றப்பட்ட கார்பன் டை ஆக்சைடின் அளவிற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஆக்சிஜனுடைய அளவிற்கும் இடையே விகிதமே நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க சுவாச ஈவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ கம்ப்ளீட் திஸ் லெசன். இதோட நம்மளுக்கு என்ன பண்ணுது இந்த லெசன் நம்மளுக்கு முடியுது. ஓகே, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.